ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 23க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா B2 ஃப்ரீயட் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா மற்ற இந்த சேட்டலைட்லாம் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு ரகம் விமானம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் செக்யூரிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அமெரிக்கா. இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்க அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் தொடுத்திருக்கு. ஸோ UPSC அண்ட் TNPSC குரூப் 1 அண்ட் ப்ரிலிம்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த விமானம் எந்த நாட்டுடையதுன்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா நோட் பண்ணிக்கோங்க. பட் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதிக்கிங்கப்பா, ஜஸ்ட்டு ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்க போதும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு குண்டு போடுவாங்கப்பா, GPU-57AB அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கடியில் ஆழமான இலக்குகளை தாக்கி அழிக்க வல்லமை கொண்டது தான் இந்த குண்டு. அப்போ உலகின் மிகப்பெரிய பதுகு குழி தகர்ப்பு குண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா GUP-57A. இதை மட்டும் நோட் பண்ணுங்கப்பா போதும். செகண்ட் நியூஸ், ஈரானிலிருந்து மேலும் 311 இந்தியர்கள் மீட்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆப்ரேஷன் சிந்த் அப்படின்னு சொல்லிட்டு பெயரில் மத்திய அரசு கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இப்போ ஏதாச்சும் ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், இயற்கை பேரிடரோ போரோ நடந்துச்சுன்னா அங்கேருந்து இந்தியர்களை மீட்டு வரதுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்கப்பா. அப்போ ஈரான்லேருந்து கொண்டு வரதுக்கு சிந்தூர்னு ஒன்று நம்ம பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? பகல்காம் அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் வேறு, ஆப்ரேஷன் சிந்து வேறு. ஏன்னா எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஓகேங்க. பெருகும் மக்கள் தொகை வரமா சாபமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் குரூப் 2 மெயின்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் கவர் ஆகுங்க. நீங்கள் மெயின்ஸில் எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸை கவர் பண்ண எழுதிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1951ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அப்போது மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 36,10,00,000 தாங்க. எவ்வளோங்க? 36,10,00,000. கடைசி இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்புங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 21,08,00,000 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 கொரோனா டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட முடியலை. ஆனால் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2027 மார்ச் 1ஆம் தேதி அடிப்படையாக கொண்டு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வெளிப்படையான ஜாதிவாரி கணக்கெடுப்பும் துவங்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஐ திங்க் 2027 முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தெரிஞ்சுக்கலாம் 146 கோடி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். நாடாளுமன்றம், மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 106வது 2023 நிறைவேற்றப்பட்டது. இதுதான் கொஷின் உங்களுக்கு. 106வது சட்ட திருத்தம் எதை பற்றி கூறுகிறதுனா, நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம், நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகள் ரெண்டுத்துக்குமே பெண்களுக்கு முக்கியத்துவம் எவ்வளோ சொல்கிறாங்க, இடஒதுக்கீடு 33% அப்படின்றது நோட் பண்ணோம். எந்த ஆண்டு? 2023. இந்த மாதிரி பாலிட்டி கொஷின்ஸ்லாம் இப்போலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்போ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டேட்டாங்க, 1960ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 43,06,00,000 இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு பெண் சராசரியாக அந்த காலத்தில் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஆனால் 1970ஆம் ஆண்டு ஒரு பெண்ணுக்கு சுமார் 5 குழந்தைகள் எண்ணிக்கையில் என்றிருந்து சுமார் 2 குழந்தைகளாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு குழந்தை கருவுறுதல் விகிதம் இந்தியாவில் கம்மியாக இருக்குங்க பெண்களுக்கு. அதுதாங்க இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஐநா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க கருவுறுதல் விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், யானை வழித்தடம் காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 101 யானை வழித்தடங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் கவர் ஆகுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டில் UPSCக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது 51 வழித்தடங்கள் முழுமையாக செயல்படும் நிலையிலும், 24 வழித்தடங்கள் பகுதியாக சேதமடைந்த நிலையிலும், 26 வழித்தடங்கள் முற்றிலும் சேதமடைந்த நிலையிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 2 சொல்லியிருக்காங்கப்பா. பந்திப்பூர் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பந்திப்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. இந்த நீலகிரி உயிர்கோள பெட்டகம் சொல்லியிருக்காங்கப்பா, நீலகிரி உயிர்கோள பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் இந்தியாவில் 18 உயிர்கோள பெட்டகங்கள் இருக்குது. எத்தனைங்க? 18. இது ஃப்ரீக்வெண்ட் கொஷின், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? இகல் என்ற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இகலின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவளும் கெட்டலும் நனித்து அப்படின்னு இருக்காங்க. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனிது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறிப்போதலும் அழித்தலும் விரைவில் உள்ளனவாம். அப்படின்னா ஒருத்தர் நம்ம இகழ்ச்சியாக பேசுறதால ஈஸியாக அவங்கள வெற்றி பெற்றுலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாங்க. ஸோ அது அவனை சுற்றத்தாரையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு.
அடுத்தது, நெடுஞ்சாலைத்துறையில் தமிழகம் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம ஆல்ரெடி நெடுஞ்சாலைத்துறையை பற்றி நிறைய பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஜியாகிரஃபியில் 5th லெசன் ஒன்று இருக்குங்க, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புன்னு சொல்லிட்டு, அந்த லெசனை ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டேட்டா இருக்குது, எழுதிக்கிங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குங்க, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சாலை உட்கட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா 2021ஆம் ஆண்டு சாலை மேம்பாட்டு திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அனைத்து கிராமப்புறங்கள்லையும் சாலை அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ரோடு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்கப்பா. அப்போது முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்குறது வாய்ப்பு இருக்குது, 2021ங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய கடற்படையில் புதிய போர்க்கப்பல் INS தாமால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம INS சீரியஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம யார்கிட்ட அதிகமாக பை பண்ணுவோம்னா ரஷ்யா கிட்ட இருந்தாங்க பை பண்ணுவோம். கிட்டத்தட்ட இதனுடைய நீளம் பாருங்கள், 125 மீட்டர் நீளமும் 3900 டன் எடை கொண்ட இந்த போர்க்கப்பல் இந்திய ரஷ்யா அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டதாகும். ஆல்ரெடி பிரம்மோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை பார்த்தோம் பார்த்தீங்களா, பிரம்மோஸும் இந்தியா ரஷ்யா உதவியுடன் தான் தயாரிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் ரஷ்யாவில் இருந்து 8ஆவதாக இணையும் கிரீவாக் வகை போர்க்கப்பல் ஆகும். ஸோ கிரீவாக்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த நீரில் இருந்து என்ன பண்ணலாம், டக்குன்னு எதுனா ஒரு ராக்கெட் வருது, நம்மளை யாருன்னா அட்டாக் பண்ண வராங்கன்னா அங்கேருந்து நம்ம ஏவுகணை விட்டு அது காலி பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. அடுத்தது, ரஷ்யா அமெரிக்கா கச்சா எண்ணெய் கொள்முதல் அதிகரிக்கும் இந்தியா. ஓகே, எங்கே போகிறதாலும் இந்தியா வந்து மத்தியஸ்தம் பண்ணோம். ஆனால் இந்த டைமில் என்ன படிச்சுன்னா இந்தியா பொருளாதாரத்தை மேம்படுத்துச்சு. நீங்கள் என்ன பாருங்கள், யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனம், இப்போ இஸ்ரேல், ஈரான் எங்கே போகிறதாலும் இந்தியா போய் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எண்ணெய்களை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. உலகின் மிகப்பெரிய 3வது எண்ணெய் இறக்குமதி நாடு யாருன்னா இந்தியா. இது ஃபர்ஸ்ட் டேட்டா. செகண்ட் டேட்டா பாருங்கள், 2022 உக்ரைன் படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து அதிக அளவு எண்ணெயை இறக்குமதி செய்த நாடு இந்தியா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஒப்பெக்ன்ற ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த ஒப்பெக்கில் ரஷ்யா கிடையாது, பட் ஆனால் ரஷ்யாவிலேருந்து அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு, ஓகே, நோபல் பரிசுக்கு ஓகே இதெல்லாம் வேணாம், கிரிட்டிக் நியூஸ் எடுத்துலாம். பட் இங்கே பாருங்கள், 7 கண்டங்களில் மலையேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீராங்கனை முத்தமிழ் செல்விக்கு துணை முதல்வர் பாராட்டு. தட்ஸ் கால்ட் 7 கண்டங்களை போயிட்டு 7 கண்டங்கள் இருக்க மிக உயரமான மலைகளை ஏறி இருக்காங்க. ஏறியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முத்தமிழ் செல்வி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது விளையாட்டுத்துறையிலும் வரும், சாகசத்துறையிலும் வரும். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 கண்டங்களை ஏறிய தமிழ் பெண் கேட்டாங்கன்னா முத்தமிழ் செல்வின்றது சொன்னால் போதும். ஓகே கைஸ், ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடிவுறது. நல்லா கவனிச்சிங்க. குரூப் 1 வருது, மெயின்ஸ் வருது, குரூப் 2 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் வருது, குரூப் 4 வருது. எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகும். ஜஸ்ட் ஒன் ரீட் பார்த்துட்டு போயிடுங்க போதும். தேங்க்யூ.